உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராட உள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராட இருக்கிறார். என்னென்ன ஏற்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு? தற்போதைய நிலவரம் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் பகுதியில் நடைபெற்று வரும் கும்ப மேளாவில் தற்பொழுது பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அங்கு வருகை தந்தார். அங்கு இருக்கக்கூடிய அந்த சங்கம் இடத்தில் தற்பொழுது புனித நீராட உள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கும் பக்தர்களையும் அவர் இன்னும் சற்று நேரம் சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் கடந்த மாதம் தொடங்கி ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த கும்பமேளா விழாவில் பங்கேற்பதற்காக சுமார் பல கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கு வந்த வண்ணம் உள்ள நிலையில் இன்று பிரதமர் மோடி அங்கு நேரடியாக சென்று பிரயாக்ராஜ் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கம் இடமான அந்த ஆறுகள் ஒன்றினையும் அந்த சங்கம் பகுதியில் சென்று நேரடியாக புனித நீராடுவது குறிப்பாக பார்க்கப்பட்டு அதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கண்காணிப்புகளையும் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையாளர் செய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக சுமார் 10 கிலோமீட்டர் அளவிற்கு கடுமையான பலத்த பாதுகாப்பு வலயம் என்பது ஏற்படுத்தப்பட்டு பிரதமர் செல்வதற்கான சிறப்பு பாதைகளும் அந்த பிரயாக்ராஜ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த 3 ஆறுகளும் சங்கமிக்கும் இடம் செல்வதற்கான ஒரு பாதையும் முழுமையாக மத்திய சிஆர்பிஎஃப் படை காவல் கீழ் கொண்டு வரப்பட்டு 4 கட்ட பாதுகாப்புகள் அந்த பகுதியில் போடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் அங்குள்ள கோவில்களுக்கும் சென்று அவர் வழிபட உள்ளார். அதன் பிறகு அந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அகோரிகளான அந்த பக்தர்களையும் அவர் சந்தித்து ஆசி பெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த சிறப்பான கும்பமேளா விழாவில் பங்கேற்பதற்காக அவர் அங்கு சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பிற பக்தர்களுக்கு புனித நீராட அனுமதி வழங்கப்படுமா? அது குறித்த விவரங்கள் என்ன? நிச்சயமாக பிரதமருடைய வருகையொட்டி இன்று காலை சுமார் 8 மணி வரை அவர் பக்தர்கள் நீராடுவதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டாலும் அதன் பிறகு பொதுமக்கள் செல்வதற்கான ஒரு அனுமதி என்பது இந்த குறிப்பிட்ட பகுதியில் சங்கம் பகுதியில் தற்பொழுது அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக பொது பக்தர்கள் செல்வதற்கான ஒரு தடை என்பது அங்கு விதிக்கப்பட்டு பிரதமர் சென்ற பிறகு சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஒரு வழக்கமான பக்தர்கள் சென்று அங்கு நீராடுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி, முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைச்சர்களும் பாஜகவை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களும் தற்பொழுது அங்கு செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கணும். இதனால் இந்த பிஜேபியினுடைய நகர்வின் அடிப்படையில் கடுமையான பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்கள் பொது பக்தர்கள் செல்வதற்கான தடையும் தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அகோரிகள் செல்வதற்கான ஒரு தடை என்பது வழங்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவில் அகோரிகள் பிரதமர் செல்லும் பொழுது அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை டிஜிபி தற்பொழுது தெரிவித்துள்ளார். சுசித்ரா, இப்போ பிரதமர் உள்ளிட்ட மேலும் சில அமைச்சர்களும் இன்று புனித நீராட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த தகவல் என்ன? நிச்சயமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த முதல்வர் யோகி ஆதித்யநாத், அவர்களுடைய ஆளுநரான ஆனந்திபென் பட்டேல் மற்றும் மாநிலத்தினுடைய சுமார் 8 அமைச்சர்கள் இன்று பிரதமரோடு சென்று நீராட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் முதற்கட்ட அனுமதி என்பது முதல்வர்கள் மற்றும் கேபினட் அமைச்சர்களுக்கு மட்டுமே பிரதமருடன் அனுமதி வழங்கப்பட்டதாலும் அதன் பிறகு மற்ற அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் தனியாக நீராடுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணமாக இந்த ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் உத்தரப்பிரதேச மாநில அரசு என்பது தற்போது தெரிவித்துள்ளது. சுசித்ரா, ஒருபுறம் டெல்லி தேர்தல் நடைபெற்று வருகிறது. இன்று பிரதமரினுடைய இந்த புனித நீராடல் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம்? மிக முக்கியமாக டெல்லி தேர்தல் பொறுத்த அளவில் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் ஒரு அரசியல் ஸ்டண்டாக பிரதமர் இதை செய்வதாக காங்கிரஸ் கட்சியானது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடைபெறும் என்று அவர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக இது போன்ற ஒரு அட்ராக்டிவ் செயல்களை அவர் செய்வதாகவும் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளானது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. இருந்தாலும் இது ஒரு அரசியலில் குறிப்பாக தேர்தலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்ற ஒரு கருத்தை பாஜக மூத்த தலைவரான ரவிசங்கர் பிரசாத் மற்றும் சம்பித் பத்ரா ஆகியோர்கள் நேற்று செய்தியாக சந்தித்த பொழுது தெரிவித்திருந்தார்கள். இன்று காலை முதல் வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் நிலையில் பிரதமர் அந்த வாக்கில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு புனித நீராடலை அவர் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் ஏற்பட்ட அந்த விபத்தின் நெரிசலில் சிக்கி சுமார் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அது குறித்து மத்திய அரசு தற்பொழுது வரை மௌனம் சாதிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை நேற்று நாடாளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள்
பொதுமக்கள் முன்வைத்து கோஷங்களையும் எழுப்பி கடும் அமளியிலும் ஈடுபட்டது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். நிச்சயமாக சுசித்ரா, இப்போ இந்த புனித நீராடல் அப்படிங்கிற நேரம் அப்படிங்கிறது ஏற்கனவே 11 மணியாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போ எவ்வளவு நேரம் அது இருக்கக்கூடும், அதன் பிறகு எத்தனை மணிக்குள்ளாக பிற பக்தர்கள் அந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள்? மிக முக்கியமாக பிரதமருடைய வருகையை ஒட்டி சுமார் 12:30 மணி வரை அந்த பகுதியில் கடுமையான ஒரு தடை என்பது, பொதுமக்களுக்கான ஒரு தடை என்பது அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. 1 மணிக்கு பிறகு பொது பக்தர்கள் அங்கு நீராடுவதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக பிரயாக்ராஜ் பகுதியை பொறுத்தவரையில் சுமார் 8 இடங்களில் இந்த அந்த சங்கம் பகுதியில் நீராடுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை இந்த கும்பமேளாவிற்காக பிரத்யேக ஏற்பாடாக மாநில அரசாங்கமான செய்தது. அதனால் இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் பிரதமர் மோடி சென்று அவர் இந்த புனித நீராட இருக்கும் நிலையில் அந்த பகுதிக்கு மட்டுமான ஒரு தடை மட்டுமே இந்த விதிக்கப்பட்டது. மற்ற 7 இடங்களில் பக்தர்கள் செல்வதற்கான எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கமானது ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்த பிரதமர் செல்லக்கூடிய அந்த சங்கம் பகுதியில் மட்டும்தான் தற்பொழுது சுமார் 12:30 முதல் 1 மணி வரை அந்த ஒரு தடை என்பது நிச்சயமாக இருக்கும். அதன் பிறகு பொதுமக்கள் அந்த பொது பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது 11 மணி கூறப்பட்டதிலே தற்போது அந்த இடத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்துள்ளார். அங்குள்ள அந்த அகோரிகள் உள்ளிட்ட சாமியார்களை சந்தித்து அதன் பிறகு நேரடியாக அவர் அந்த சங்கம் இடத்திற்கு சென்று 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் அவர் தன்னுடைய புனித நீராட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அதன் பிறகு அங்கு அந்த ஆட்சியில் இருந்த வண்ணமே அந்த கங்கைக்கும் ஒரு பூஜை, சூரிய பகவானையும் வழிபாடுபட்டு அதன் பிறகு கங்கைக்கும் ஒரு பூஜையை செய்துவிட்டு அதன் பிறகு அங்கிருந்து கிளம்புவார் என்றும் இது கூறப்பட்டுள்ளது. சித்ரா, இந்த நிகழ்வை தவிர இன்றைய பிரதமரின் திட்டம் வேற ஏதாவது இருக்கா? மிக முக்கியமாக பிரதமருடைய இன்று, அதாவது இந்த புனித நீராடல் தவிர அங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தளத்தில் அவர் சிறப்பு வழிபாடு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு வேறு எந்த ஒரு பொதுக்கூட்டமோ எந்த ஒரு நிகழ்வுகளையும் அவர்கள் செய்யவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஒரு காரணம் டெல்லியினுடைய தேர்தலாக இருக்கும். அதே போல மற்ற மாநிலங்களுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடனான ஒரு ஆலோசனைக்கு பிறகு அவர் அங்கிருந்த பிரயாக்ராஜிலிருந்து மீண்டும் டெல்லி திரும்புவார் என்று கூறப்படுகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக திருமிகு சுதா சேஷன் இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். கும்பமேளாவினுடைய சிறப்பா நம்ம என்ன பார்க்கலாம்? கும்பமேளாவுக்கு 2 விதமான சிறப்புகள். ஒண்ணு, கும்பம் அப்படிங்கிற அந்த பெயரை வச்சே நீங்க நினைக்கலாம். கும்பம்னா குடம் அல்லது கலசம் அப்படின்னு அர்த்தம். பார்க்கல அமுதம் கிடைத்த போது அந்த அமுதத்தை கும்பத்தில் தூக்கி கொண்டு மகாவிஷ்ணு வந்ததாகவும்,